இன்னைக்கு ஆபாச நீதியாக ஒரு எதிர்க்கட்சி தலைவர் உட்கார்ந்துட்டு இனிமேட்டு அவர் ஆபாச நீதி தான் கூப்பிடணும், உதயநிதி கிடையாது. திரு சி ஜோசப் விஜய் அண்ணன் எங்கள் முதலமைச்சரா இருக்கக்கூடிய இடத்துல பெண்களை நோக்கி விமர்சிக்கக்கூடிய யாரா இருந்தாலும் கைது செய்யப்படுவார்கள். இது ஏன்னா ஒருத்தருக்கான மிரட்டலோ பழிவாங்கலோ கிடையாது. இந்த கலாச்சாரத்தை தூக்கி எறியணும். ஒரு பெண் அரசியல் வரக்கூடாதா? ஒரு பெண் நிருபரா வரக்கூடாதா? பத்திரிகையுள்ள வரக்கூடாதா? ஏன் உங்களை பார்த்து கொஸ்டின் கேட்ட கூடாதா? கேட்கிற கேள்வியை விட்டுட்டு அவங்க உடலையும் அவங்களோட உறவையும் சுக்குனராக கூடிய செயலை செய்யறதா திமுக. அப்ப அண்ணா பேசிய சமூக நீதியும் மாநில சுயாட்சியும் தூக்கி எறிஞ்சு இன்னைக்கு ஆபாச நீதியாக ஒரு எதிர்க்கட்சி தலைவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இனிமேட்டு அவர் ஆபாச நீதி தான் கூப்பிடணும், உதயநிதி கிடையாது. உறுதியாக சொல்றோம். என்ன வார்த்தைகள் நான் கேட்கிறேன், நான் என்ன பேசுனது தவறுன்னு இன்னைக்கு வரைக்கும் உணரல. வார்த்தைகள் தவறு இருக்கலாம், மனிதன் உணர வேண்டும். தவறு செய்யாத மனிதர்கள் கிடையாது, ஆனால் அது உணரணும். அந்த உணர்ச்சி இருக்கா? இன்னைக்கு பேசுறாரு, நான் என்ன பேசினேன்? ஒண்ணுமே பேசல. உங்களுடைய அம்மா முன்பும் உங்களுடைய மகள் முன்பும் இந்த வார்த்தையை பேச முடியுமா திரு உதயநிதி அவர்களே? பேச முடியுமா? எல்லோருக்கும் குடும்பம் இருக்கு, எல்லா பெண்களையும் ஒரே மாதிரி பார்க்கணும். எங்க அம்மா பாக்குற மாதிரி தான் இன்னொரு அம்மாவை நான் பார்க்க முடியும். அந்த உணர்வு உங்ககிட்ட இல்ல. ஆனா எங்க தலைவருக்கு ஒவ்வொரு பெண்ணையும் தன்னுடைய அம்மாவும் தங்கச்சியாவும் அக்காவையும் பார்த்துட்டு இருக்காரு. இதனாலதான் இந்த ரியாக்ஷன். இதுதான் உண்மை. இது அரசியலோ பழிவாங்களோ கிடையாது. நாங்க எதுக்கு அரசியல் பழிவாங்கணும்? 60 வருஷ வரலாற்றை தூக்கி எறிஞ்சு சிங்கிளா தனியா எங்கால் ஜெயிச்சிருக்காரு எலெக்ஷன்ல. உங்களை எதிரியாவே நாங்க பார்க்கல. எங்க தலைவரை எதிர்த்து நிக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும். இன்னைக்கு சேலஞ்ச் பண்றேன் திரு உதயநிதி அவர்களே, உங்க தாத்தாவோட ஐடென்டிட்டி, திமுகவோட ஐடென்டிட்டி எல்லாத்தையும் தூக்கி போட்டு உங்க எம்எல்ஏ போஸ்ட் ரிசைன் பண்ணிட்டு வாங்க. எங்க தலைவர் சாமானிய ஒருத்தரை நிப்பாட்டுவார். அதே சேப்பாக்கத்துல சாமானிய ஒரு பெண்ணை நிப்பாட்டுவார். சாமானிய ஒரு பெண்ணை சேப்பாக்கத்துல இன்னைக்கு நாங்க நிப்பாட்டுக்கு ரெடி. சேலஞ்ச் பண்றோம். ஒரே ஒரு முறை எங்க தலைவர் வருவார் பிரச்சாரத்துக்கு, ஒரே ஒரு முறை தான் வருவார். டெபாசிட் வாங்க மாட்டீங்க, எழுதி வச்சுக்கிறீங்களா? இன்னைக்கு சேப்பாக்கத்துல எலெக்ஷன் நடந்துச்சுன்னா ஏன் தெரியுமா? திமுக இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவரானதுக்கான காரணமே கூட்டணி கட்சினாலதான். கூட்டணி கட்சியோட 20% மைனஸ் வச்சுங்க, 10 தொகுதி ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. கூட்டணி கட்சினால 10 தொகுதி இல்ல. காங்கிரஸ், ஐஎம்எல், கம்யூனிஸ்ட், விசிக இல்லன்னா திமுகனால 10 தொகுதி ஜெயிச்சிருக்க முடியாது. இப்ப ஒட்டுமொத்த கூட்டணி எங்க தலைவர் கூட எங்களோட இருக்கிறாங்க. அப்ப நீங்க உங்களை பார்த்து நாங்க எதுக்கு பயப்படணும்? தேர்தல் ரீதியா நீங்க யார் எங்களுக்கு? எங்க தலைவர் உங்களை பார்த்து பயந்தாதானே கைது பண்ணணும், சிறை தள்ளணும். அந்த பயம் எங்க தலைவருக்குள்ள. சாமானிய தொண்டனர் கூட தமிழக வெற்றி கழகத்துல கன்னியாகுமரிக்கு ஒரு சாமானிய ஒரு பெண்ணு கூட அந்த பயம் கிடையாது. உங்களை பார்த்து முடிஞ்சு போச்சு உங்க சாம்ராஜ்யம். எல்லாம் சேர்ந்துட்டாங்க, பெண்கள் ஒட்டுமொத்தமா சேர்ந்துட்டாங்க. நீங்க இது பேசி முடிச்ச அடுத்த செகண்ட் சமூக வலைத்தள பாருங்க, ஒட்டுமொத்த பெண்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பேசுது? ஒரு பொறுப்பு வாய்ந்த எதிர்க்கட்சி தலைவர் பேசுறதா? ஈக்குவல் டு கேபினெட் ரேங்கிங். அமைச்சர் இடத்துல இருக்கீங்க நீங்க. எதிர்க்கட்சி தலைவர் யார் இருந்திருக்கா? கலைஞர் இருந்திருக்காரு இந்த இடத்துல. என்ன பேச்சுகள் இது? மேடம் ஜெயலலிதா உட்கார்ந்துருக்கா, உங்க இடத்துல எந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? காவேரி பிரச்சனை பத்தி பேசுறோம். காவேரி பிரச்சனை பத்தி நாளை சட்டசபையில் நீங்க என்ன வேணா கொஸ்டின் கேளு. அதுக்கு உடனே சொல்றாங்க அவர் நாளை சட்டசபையில் நம்ம கேள்வி கேட்டு பயந்துட்டாங்களாம். 4 நாள் நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க எனக்கு தெரியாது. அந்த இடத்துல சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தீங்க. 4 நாள் நீங்க கேள்வி கேட்கறீங்களா? எங்களை பார்த்து நாங்க ரெடி. என்ன கேட்பீங்க? இருமொழி கொள்கையா? நீட் பத்தினியா? காவேரி பிரச்சனையா? மேகதாது பிரச்சனையா? சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா? 5 வருஷம் சட்டம் ஒழுங்கு போஸ்கோ சட்டத்துல எத்தனை பேர் கைது ஆயிருக்காங்கன்னு கணக்கெடுப்போம். நாங்க 80 நாள் ஆச்சு. 25 வருஷம் ஆண்டது நீங்க. ஒவ்வொரு ஃபைல தொட்டாலும் பண்ணதுக்கான எல்லா தவறுகளும் நீங்க. தினசரி முக்கிய செய்திகள் மற்றும் அப்டேட்களுக்கு TN Wire News சேனலை ஃபாலோ செய்யுங்கள்.